என்னுடைய மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்வோம். மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தின் 27வது ஆதீனமாக இப்பொழுது இருக்கின்ற மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த சுவாமிகளை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பாஜக கும்பல் கடுமையாக மிரட்டி பணம் பறிப்பதற்காக அவர்களை அச்சுறுத்தி கொடுமைப்படுத்தி இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உயிருக்கு பயந்து போய் மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளரிடம் மயிலாடுதுறை ஆதீனத்தின் சகோதரரும் அவருடைய உதவியாளருமாக இருக்கின்ற விருதகிரி அவர்கள் மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளரிடம் கடந்த 21ஆம் தேதி ஒரு புகார் மனு ஒன்றை கொடுத்திருக்கிறார். அந்த புகார் மனுவில் ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுடைய பெயர்களை எல்லாம் கொடுத்து 9 நபர்கள், இந்த 9 நபர்கள் மயிலாடுதுறை ஆதீனம் சம்பந்தப்பட்ட ஆபாச ஆடியோ வீடியோக்கள் எங்களிடம் இருக்கிறது, எங்களுக்கு 20 கோடி ரூபாய் பணம் தரவில்லை என்றால் இந்த ஆடியோ வீடியோக்களை சமூக வலைதளங்களிலும் காணொளிகளுக்கும் நாங்கள் கொடுத்து உங்களை அவமானப்படுத்துவோம், நீங்கள் காவல்துறையை நாடினால் உங்களை கொலையும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ஒரு கும்பல் ஆதீனத்தை மிரட்டி இருக்கிறது. மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் தருமபுரம் ஆதீனத்தின் சகோதரரும் அவருடைய உதவியாளருமான விருதகிரி அவர்கள் கொடுத்த அந்த புகார்ல என்ன குறிப்பிட்டிருக்கிறார்னா, கடந்த மாதம் 20ஆம் தேதி அவருக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல வினோத் அப்படின்னு ஒரு நபர் பேசுறார். அந்த நபர் என்ன பேசுறாருன்னா, தருமபுரம் 27வது ஆதீனமான மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் சம்பந்தப்பட்ட சில ஆபாச ஆடியோ வீடியோக்கள் எங்களிடம் இருக்கிறது. இந்த ஆபாச ஆடியோ வீடியோக்களை நாங்கள் வெளியிடாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் இதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை 20 கோடி, குறிப்பிட்ட தொகை அப்படிங்கிறது 20 கோடி, அந்த 20 கோடி ரூபாயை குறிப்பிட்ட நாட்களுக்குள் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் ஆடியோ வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பரப்பி தருமபுரம் ஆதீனத்தை அவமானப்படுத்துவோம், அசிங்கப்படுத்துவோம். அதே போன்று அப்படி கொடுக்கவில்லை என்றால் உங்களை நாங்கள் கொலை செய்யவும் தயங்க மாட்டோம். ஏனென்றால் இதில் பாஜகவின் மாவட்ட செயலாளர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அந்த மாவட்ட செயலாளர் யார் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே வன்னியர் சங்கத்திலிருந்து நீக்கப்பட்ட அகோரம் இப்பொழுது பாஜகவின் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். இந்த மாவட்ட செயலாளர் அகோரத்தின் தலைமையில தான் இப்படி ஒரு டீம் செயல்பட்டு இருக்கிறது. அகோரத்துடைய திட்டம் என்ன அப்படின்னா, வரவிருக்கின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியின் வேட்பாளராக வேண்டும் என்ற நோக்கத்தில் மயிலாடுதுறை தொகுதியின் வேட்பாளராக ஆகிவிட்டால் மயிலாடுதுறை தொகுதிக்கு செலவு பண்றதுக்கு பணம் வேணும். அந்த பணத்தை எங்கிருந்து பறிப்பது அப்படின்னு இவங்க பல மாதங்களுக்கு முன்பே இந்த திட்டத்தை போட்டிருக்காங்க. இந்த திட்டத்தில் சிக்கியதுதான் தருமபுரம் ஆதீனம். இங்கிருந்து பணத்தை எப்படி பறிப்பது என்ற திட்டத்தை எல்லாம் வகுத்து அதற்கு ஒரு டீமை உருவாக்கி அந்த டீம் தான் இந்த வேலையை துவங்கி இருக்கிறது. இந்த டீம்ல குறைந்தது 9 நபர்கள் இருந்திருக்கிறார்கள். இதில் ஒரு திமுகவின் வழக்குரைஞரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அப்படின்னா ஆரியமும் திராவிடமும் சேர்ந்தே இந்த வேலையை செய்திருக்கிறது. நம்முடைய நண்பர்கள் சிலர் சொல்லுவாங்க, ஆரியமும் திராவிடமும் ஒன்று, அறியாதவன் வாயில மண் அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஆரியத்தை நம்பினாலும் உனக்கு அதைத்தான் செய்ய போகுது, திராவிடத்தை நம்பினாலும் உனக்கு அதைத்தான் செய்ய போகுது. ஆரியமும் திராவிடமும் ரெண்டும் ஒன்று தான். இதில் ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆரியத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு திராவிடத்தை நம்புற, ஆரியம் உனக்கு என்ன பண்ணுச்சோ அதைத்தான் திராவிடம் பண்ண போகுதுன்னு மறைமுகமாக ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க. ஆரியமும் திராவிடமும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணு. திராவிடத்தை ஏன் தான் இப்படி நம்பி இந்த ஆட்டு கூட்டம் இப்படி விழுந்து கிடக்குதோ அப்படின்னு என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவார். அதுபோல இந்த ஆரியமும் திராவிடமும் சேர்ந்துதான் இங்க பணம் பறிக்கிற வேலையை செஞ்சிருக்கிறது. 20 கோடி ரூபாயை கேட்டு தருமபுரம் ஆதீனத்தை போய் ஆபாச வீடியோக்கள் இருக்குது. நான் என்னன்றேன்னா, சிவனடியார்கள்
தமிழ்நாட்டில் உள்ள பல சிவன் கோயிலை உள்ளடக்கிதான் இந்த தருமபுரம் ஆதீனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தருமபுரம் ஆதீனம் வந்துட்டு மிகவும் புனிதமானதாக சொல்லப்படுகிறது. இந்த தருமபுரம் ஆதீனத்திற்கு கீழே பல சிவன் கோயில்கள் எல்லாம் இணைக்கப்பட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மிகவும் புனிதமான ஒரு ஆதீனம் என்று போற்றப்படுகிறது தமிழ்நாட்டில். ஆரம்பத்திலிருந்தே நீங்க எடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதுமே பாஜகவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு எடுத்து பாருங்க. நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும் நாங்க இந்து மதத்தை வளர்க்கிறோம், இந்துக்களுக்கு நாங்கள் பாதுகாவலர், இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க நெருப்பா போய் முன்னாடி நின்று சுட்டு எரிச்சிருவோம் அப்படின்னு எல்லாம் இவங்க கதையை கட்டுவாங்க. ஆனா எல்லாருக்கும் எதிரியா இருக்கிறதே இவங்க தான். நாங்க தான் உங்களுக்கு பாதுகாவலர்னு சொல்லி உள்ள போய் அங்க இருக்கிறதெல்லாம் அபகரிக்கிறது தான் இவங்க வேலை. இத்தனை நாட்களாக திராவிடம் என்ன செய்து கொண்டிருந்ததோ அதை விட ஒருபடி மேல போய் இப்போ ஆரியம் செய்யுது. இதுதான் வித்தியாசம். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தருமபுரம் ஆதீனத்திடம் பணம் இருக்குதா இல்லையாங்கிற இடத்துக்கே நம்ம போக வேண்டாம், அது செகண்ட். நான் என்னன்றேன்னா, சிவனுடைய திருத்தலங்களுக்கு சேவை செய்கின்ற பணி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் பணம் இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் இரண்டாவது பட்சம். உங்களுக்கு பணம் வேணும்னா போய் உழைச்சி சம்பாதிங்க. ஜென்மத்தை எதற்கு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்படி இல்லைன்னா போய் பிச்சை எடுத்து தின்னுங்க. கடுமையா போய் உழைங்க. வாழ்க்கையில முன்னேறணும்னா கடுமையா போய் உழைங்க. அப்படி குறுக்கு வழியில தான் நாங்க முன்னேறணும்னாக்கா இதைத்தான் அனுபவிக்கணும். இங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா கடுமையா போய் உழைங்க. அப்படி உழைக்கிறதுக்கு நீங்க தயாரா இல்ல, நாங்க எல்லாம் சோம்பேறி நாய்கள், அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைத்தே நாங்கள் பழகி விட்டோம். ஒரு திரைப்படத்துல சத்யராஜ் சொல்லுவார், எனக்கு இந்த வேர்வை எல்லாம் வந்ததுன்னா எனக்கு இந்த வேர்வை ஸ்மெல் எல்லாம் வந்ததுன்னா எனக்கு பிடிக்காது அப்படின்னு. அந்த மாதிரி நெற்றி வேர்வை நிலத்துல சிந்துற மாதிரி உழைத்து தான் நீங்க வாழ்க்கையில முன்னேற உங்களால முடியாதுன்னா, குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடான்னு பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி, உங்களை மாதிரி குறுக்கு வழியில் வாழ்வு தேடுகின்றவர்களுக்கெல்லாம் கடைசி நிலை எது? ஜெயிலு தான். என்னாச்சு? 4 பேர் சிக்கியிருக்காங்க, 4 பேர் தலைமறைவு. பிஜேபியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கின்ற அகோரம் இன்னும் சிக்கல. ஆனா இந்த பணம் பறிக்கின்ற கும்பலை இயக்கியது அகோரம் தான். மாவட்ட செயலாளரான பாஜகவினுடைய மாவட்ட செயலாளரான அகோரம் தான் இந்த பணம் பறிக்கும் கும்பலை இயக்கி இருக்கிறார். இந்த வினோத்ங்கிறவரு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கால் பண்ணியிருக்கிறாரு விருதகிரிக்கு. அவரை வந்துட்டு இவர் மிரட்டி இருக்காரு போன்ல. அதுக்கப்புறம் 1 நாள் 2 நாள் பிறகு 3 நாள் கடந்து போகிறது. இவர் வந்துட்டு உடனே போயிட்டு ஆதீனத்திற்கு உள்ள இருக்கிற எல்லார்கிட்டையும் இந்த தகவலை கொடுக்குறாங்க. திருமபுரம் மடத்திற்கு உள்ள இருக்கிறவங்க எல்லாம் இதை ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக்க காணோம். ஆரம்பத்தில் இதை சாதாரணமாக அவங்க கடந்து போக அடுத்த நாள் திரும்ப கால் வருது அந்த நபர்கிட்ட இருந்து. உடனே அந்த போன் காலை இவர் அட்டன் பண்ணி பேசுறாரு விருதகிரி அந்த காலை அட்டன் பண்ணி பேசும் பொழுது அவர்களை கடுமையாக மிரட்ட தொடங்குகிறார் இந்த வினோத். ஏற்கனவே நான் வந்துட்டு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீங்க வந்துட்டு பணம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடை இன்னும் செய்யல. ஒருவேளை நீங்க பணம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடை செய்யல அப்படின்னா உடனடியாக அந்த ஆபாச வீடியோ ஆடியோக்களை நாங்க வெளியிடுவோம். அப்படி இல்லைன்னா உங்களை உயிரோட வைக்க மாட்டோம், வெட்டி வீசிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கார். இந்த மிரட்டலுக்கு பயந்து போய் தான் உடனடியாக இவர் வந்துட்டு காவல் நிலையத்துக்கு போறாரு. ஏன்னா இதற்கு மேலும் நாம் தாமதித்தால் இது வேறு விளைவுகளை ஏற்படுத்தி விடும் என்று புரிந்து கொண்ட அந்த ஆதீனத்தினுடைய உதவியாளராக இருக்கின்ற அவருடைய உடன் பிறந்த சகோதரரான விருதகிரி அவர்கள் உடனடியாக காவல் நிலையத்துக்கு போய் புகார் அளிக்கிறார். அந்த புகாரை வந்துட்டு 21ஆம் தேதி கொடுத்த அந்த புகாரை 25ஆம் தேதி தான் விசாரணைக்கே உட்படுத்துகிறது மயிலாடுதுறை காவல்துறை. அந்த மனுவை விசாரித்து பார்த்ததுல நடந்திருக்கிற சம்பவங்கள் அத்தனையும் உண்மை என்பது தெரிய வருகிறது. உண்மை என்பது தெரிய வந்தவுடன் மயிலாடுதுறை காவல்துறை என்ன பண்ணுது? ஒரு தனிப்படையை அமைச்சு அவர்களை கண்காணிக்க துவங்குகிறது. கண்காணிக்க துவங்கி உடனடியாக அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கிறது. கைது செய்ய நடவடிக்கை எடுத்ததுல 4 நபர்கள் இப்பொழுது சிக்கி இருக்கிறார்கள். மீதமுள்ள 4 நபர்கள் தலைமறைவாகியிருக்கிறார்கள். இப்பொழுது சிக்கி இருக்கின்ற நபர்கள் யார் யார் அப்படின்னா, தஞ்சை வடக்கு மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் ஆடுதுறை வினோத், சீர்காழி ஒன்றிய பாஜக முன்னாள் தலைவர் திருவெண்காடு விக்னேஷ், செம்பனார் கோவில் கலைமகள் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் குடியரசு, தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா நெய்க்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் ஆகிய 4 பேரும் இப்பொழுது கைது செய்யப்பட்டு மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி கலைவாணி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த 4 பேரும் மயிலாடுதுறை கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது விருதகிரி அவர்கள் புகார் அளித்த 8 பேரில் 4 பேர் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்.
இன்னும் 4 பேர் தலைமறைவாக இருக்கிறார்கள். இதில் A1 குற்றவாளியாக கருதப்படுகின்ற பாஜகவின் மாவட்ட செயலாளர் அகோரம் அவர்கள் தலைமறைவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது அவர்களை பிடிப்பதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தனிப்படை அவர்களை கைது செய்வதற்காக விரைந்திருப்பதாக தெரிகிறது. இந்த மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தின் மீது பாஜக கும்பல் சுமத்தி இருக்கின்ற இந்த ஆடியோ வீடியோ நாடகம் என்பது புதிதல்ல. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த பிஜேபியுடைய வேலையே இதுதான். ஏற்கனவே நம்ம பல சம்பவங்களை பார்த்திருக்கிறோம். பாஜக செய்த சம்பவங்கள். டி ராகவன் அப்படிங்கிற ஒரு பாஜக உறுப்பினர், அந்த பாஜகவினுடைய நபர் என்னவெல்லாம் செய்தார் என்பதை நாம் ஏற்கனவே அவருடைய ஆடியோ வீடியோக்கள் வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியதை நாம் மறந்துட முடியாது. அவர் அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை கட்சியில் இருந்து நீக்கினாங்க. ஆனா அதன் பிறகு இன்னொருத்தர் கட்சியில் இணைந்து சில நாட்களிலேயே பாஜகவின் பிரமுகராக இருக்கின்ற டெய்சி அவங்க வந்துட்டு ஒரு பெரிய மருத்துவமனை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்களில் கூட அவங்கள வந்துட்டு அதிகமாக பார்க்க முடியும். டெய்சி அவங்க ஒரு டாக்டர். அவங்களுக்கும் இந்த திருச்சி சூர்யாவுக்கும் நடந்த அந்த ஆபாச பிரச்சனைகள்லாம் வந்துட்டு ஏற்கனவே நம்ம பல காணொளிகளில் பார்த்துட்டோம். ஏன்னா இந்த பிஜேபி குரூப்போட வேலையை தொலைபேசியை ஒட்டு கேட்பது, அந்த ரெக்கார்டை இவங்க எடுத்து வச்சுக்கிறது, அதை வைத்துக்கொண்டு அடுத்தவர்களை மிரட்டுவது, மிரட்டி பணம் பறிப்பது, அவர்களை பிளாக்மெயில் செய்வது, இப்படியெல்லாம் செய்துதான் அவர்களை கட்சியில் இணைப்பது, பணம் பறிப்பது, இப்படி கீழ்த்தரமான கேவலமான செயல்களில் இந்த பாஜக கும்பல் தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறது. நான் என்னன்றேன்னா, இந்து மதத்தை வளர்க்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்து மதம் பாதுகாப்போடு இருக்கிறது. இந்து மதத்திற்கு இருக்கின்ற மரியாதையை கூட இந்த திராவிட குப்பைகள் தான் சீரழித்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா அந்த குப்பையை விட பல மடங்கு கீழே போயிட்டு இந்து மதத்தையும் இந்து தர்மத்தையும் இந்து மதத்தை மதிக்கின்ற மக்களிடம் இருக்கின்ற கொஞ்சம் நஞ்சம் நம்பிக்கையை கூட இப்படி கேவலப்படுத்துறீங்களே. நீங்க எல்லாம் கட்சியை நடத்தி என்னத்தை சாதிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த சம்பவத்திற்கும் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்குது. தர்மபுரம் ஆதீனத்துக்கிட்டே போயிட்டு 20 கோடி ரூபாயை கேட்டு மிரட்டுறாங்க அப்படின்னா இந்த விஷயம் மாநில தலைவருக்கு தெரியாம இருக்குமா, தெரியாம நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா தருமபுரம் ஆதீனம் என்பது எங்கேயோ கடைக்கோடியில இல்ல. தருமபுரம் ஆதீனம் என்பது தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு ஆதீனம். இந்த ஆதீனத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது. இந்த ஆதீனத்தையே நம்ம போய் மிரட்டுறோம்னா, இந்த விஷயம் வெளியே லீக் அவுட் ஆனா இது எவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயம் மாநில தலைவருக்கு தெரியாம இருந்திருக்குமா, அல்லது இந்த மாவட்ட தலைவர் அகோரம் மூலமா தான் இந்த முன்னெடுப்புகள்லாம் நடந்திருக்குதுன்னா எல்லாமே தெரியும். இந்த மாவட்ட தலைவர் தான் இதை முன்னெடுக்கிறார்னா, மாவட்ட தலைவர் இதை தொடங்கியது மாநில தலைவருக்கு தெரியாம தான் இந்த வேலையை தொடங்கி இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி பாமர மக்கள் கிட்ட இருந்து கூட எழும். ஏன்னா கடைக்கோடியில எங்கேயோ ஒரு மூலையில சந்துல முட்டு சந்துல எங்கன்னா ஒரு பிரச்சனை நடந்துட்டா கூட அது வெளியே வராத போயிடும். அதுவும் இந்த காலத்துல மிக மிக அரிது. ஏனென்றால் இன்று எல்லோர் கையிலேயே வந்துட்டு தொலைபேசி இருக்கிறது. கேமராக்கள்ல வீடியோக்களை பதிவு செய்வதற்கும் ஆடியோக்களை பதிவு செய்வதற்குமான அத்தனை ஆப்ஷன்களும் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த மூலையில் ஒரு தவறு செய்தாலும் வெளியே கொண்டு வந்துட முடியும். இப்போ சமீபத்தில் வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு சில ஆடியோக்களை வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு வாரத்துக்கு ஒரு ஆடியோ வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாரு திமுக நபர்களை பத்தி. இந்த ஆடியோக்கள் எல்லாம் ஒட்டு கேட்டு எடுக்கப்பட்ட ஆடியோக்கள் தானே. இதே போல நீங்க ஆடியோ வெளியிடுறது அவங்கள மிரட்டுறது, இங்க வீடியோ வெளியிடுறது இவங்களை மிரட்டுறது. அப்படி என்றால் நீங்கள் சமூகத்துல மக்களின் அன்பை பெற்று இந்த கட்சியை வளர்க்க நீங்க தயாரா இல்லை. தமிழ்நாட்டில் எத்தனை ரவுடிகள் இருக்காங்களோ அத்தனை ரவுடிகளையும் பிஜேபியில் இணைச்சி வச்சிருக்கீங்க. அண்ணாமலை மாநில தலைவராக வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற ரவுடிங்க எல்லாரும் பிஜேபியில் தான் ஐக்கியமாக இருக்கும். ஒரு பட்டியலை பார்த்தேன் நான். அந்த பட்டியலை பார்த்தா குறைஞ்சது 100 பேருக்கு மேலே வராங்க. அந்த பட்டியலில் எல்லாமே வந்துட்டு எல்லார் மீது வந்துட்டு 5ல் தொடங்கி 10லிருந்து 15 வழக்குகளுக்கு மேலே இருக்குது ஒவ்வொரு நபர் மீதும். அதுவும் கொலை வழக்கு 5 கொலை வழக்கு 10 கொலை வழக்கு இருக்கின்ற நபர்கள் எல்லாம் பிஜேபியில் மாவட்ட மாநில பொறுப்புகளில் இருக்காங்க. இது கட்சியா கொலகார கூட்டமா?
நான் கேட்கிறேன், கட்சியா கொலகார கூட்டமா? பாஜக தலைவராக இருக்கின்ற அண்ணாமலை ஒரு படித்த ஐபிஎஸ் அதிகாரி. நீ ஐபிஎஸ் படிச்சு காவல்துறையில 9 ஆண்டுகள் பணி செய்து அதன் பிறகு அரசியலுக்கு உள்ள வர, அரசியலுக்கு உள்ள வந்தா அரசியல் என்பது எவ்வளவு புனிதமானது என்பது முதல்ல நீங்க அறிஞ்சிருக்கணும். அரசியல் எவ்வளவு புனிதமானதோ அந்த அளவிற்கு அந்த அரசியலுக்குள் பயணிக்கிறவர்களும் அந்த புனிதம் என்றால் என்ன என்பதை முனையளவாவது அறிந்திருக்கிறவர்கள் அரசியல் இருந்தால் மட்டும்தான் அந்த அரசியலின் அடிச்சுவடிகளையாவது அறிந்து கொள்ள முடியும். திருடர்களையும் கொலகாரர்களையும் கொள்ளக்காரர்களையும் அரசியல் கட்சியில் இணைத்துக் கொண்டு எங்கள் பின்னால் லட்சக்கணக்கான மக்கள் திரளுகிறார்கள், நாங்கள் 2024 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று 2026 தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்து கோட்டையில கொடியேற்ற போறோன்னு வெத்து கோஷத்தை போட்டுக்கிட்டு மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால 100 கோடி ரூபாய் பணத்தை உங்களுக்கு மத்திய அரசு வாரி இறைக்குது. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இப்படி கும்மாளம் போட்டுருக்கீங்களா? கட்சியை வளர்க்கணும்னா படித்தவர்கள், படித்த ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எவ்வளவு பேர் நேர்மையானவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை? அவர்களெல்லாம் கொண்டு வந்து உங்க கட்சியில இணைத்து அந்த கட்சியை வலுப்பெற செய்திருக்க முடியாதா? திருடர்களையும் கொலகாரர்களையும் கொள்ளைக்காரர்களையும் கட்சியில சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஆதீனங்களை எல்லாம் போய் மிரட்டி பணம் பறிப்பீங்களா? இதுதான் உங்க தொழிலா? பாஜகவை நம்பிக்கொண்டிருக்கின்ற என் அன்பு உறவுகளுக்கு இது சமர்ப்பணம். ஏன்னா நாட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் மக்களுக்கு முடிந்த அளவுக்கு நாம் தெரியப்படுத்துகிறோம். ஏன்னா நேற்று மயிலாடுதுறையில் நடந்த இந்த விஷயம் நம்முடைய காணொளி மூலமாக குறைந்தது லட்சக்கணக்கான மக்கள் பார்வைக்கு செல்லணும். லட்சக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டில் பாஜக இயக்கம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை புரிஞ்சிக்கணும். யார் மீதும் குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. யார் குற்றம் செய்தாலும் அதை மறைக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. மக்கள் விரோத செயல் யார் செய்தாலும் அவர்களுடைய முகத்திரையை கிழிச்சு மக்கள் முன்னாடி கொண்டு போய் காட்டுறதுதான் நம்முடைய வேலை. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.